இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தமிழக அரசியல் சூழல அரசியல் நிலைய மாணவர்கள் எப்படி பாக்குறாங்க? ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் இன்னும் நல்லா மேம்படணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பேசினவங்க இல்லாம புதுசா ரெண்டு சைட்லயும் புதுசா பேசுங்க. கேள்வி என்னன்னு புரியுதுல தம்பி உங்களுக்கு? இப்ப அரசு சார்பில் நிறைய இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்லதும் இருக்கு. அதை நீங்க எதுக்கக்கூடிய விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு டாஸ்மாக் இருக்கு. இல்ல சார், டாஸ்மாக்னால ரொம்ப கெட்டது இருக்கு சார், அதை மூடணும் சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கலாம். இப்ப பெண்களுக்கு இலவச பேருந்து மாதிரி ஆண்களுக்கு இலவச பேருந்துன்னு பெரும்பாலான கட்சிகள் அறிவிச்சிருக்காங்க. ஆமா சார், நல்ல விஷயம் தான் சார், வேணும் சார் அப்படின்னு உங்களை சில பேர் சொல்லலாம். இல்ல சார், பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கணும், ஆண்களுக்கு தேவையில்லை, இல்ல ரெண்டு பேருக்குமே தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கலாம். தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு திட்டங்கள்ல எந்தெந்த திட்டங்கள்லாம் உங்களை ரொம்ப கவர்ந்து இருக்கு, என்னென்ன திட்டங்கள் இன்னும் புதுசா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க சார். கேட்டது புரிஞ்சுதாப்பா? அதாவது இப்ப நம்ம ஓட்டு போறதுக்கான நம்ம ஓட்டு போறோம் அப்படின்னா எதை சார்ந்து அவங்களோட மனநிலை இருக்கு அப்படின்றத வச்சு நான் சொல்றேன். இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது கோவிட்க்கு அப்புறம் எல்லாருமே சோசியல் மீடியாலே மூழ்கி இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு கட்சி தான் பெருசுன்னு அவங்களே அவங்களோட ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதுனால அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் எங்களோட ஓட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நிலைமை மாறிடுச்சு. சோ அப்ப எது சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆகுதோ அப்ப அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மென்டாலிட்டி அந்த கமெண்ட்ஸோடய முடிஞ்சிருது. அப்ப இங்க இருந்து நம்ம போக்கல என்ன நினைப்போம், நாம மைண்ட்ல ஒன்று நினைச்சிட்டு போவோம். ஆனா அங்க போய் பார்க்கல, இல்ல அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மனநிலை அப்படியே மாறிடுது. சோ சோசியல் மீடியாவை பேஸ் பண்ணி தான் எங்களோட ஓட்டு மாறுது அப்படின்னு என்னோட கருத்து. சோசியல் மீடியாவை பேஸ் பண்ணி மாறுதுன்னு சொல்றீங்க. நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி ஒரு கட்சிக்கு வாக்களிப்பீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஒரு கட்சி கிட்ட? அதாவது நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவை இருக்கோ, இல்ல அதை யாராவது கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல அதை யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பொறுத்து என்னோட ஓட்டு மாறும். ஓகே, இப்ப சார் கேட்டாருல்ல, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய இலவச பேருந்து திட்டம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க, மகளிருக்கு அமௌண்ட் தராங்க மந்த்லி, இதெல்லாம் நீங்க வரவேற்கீங்களா, இல்ல இதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப சாதாரணமா பெரிய லெவலுக்கு போகாம இப்ப எங்க குடும்பத்தையே எடுத்துக்கிட்டாலோ பண கஷ்டம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதையே அரசியல்வாதிகளும் சொன்னா எங்களோட மனநிலைமை எப்படி மாறும்? அப்ப அவங்களுக்கே கஷ்டம் இருக்குன்னா எப்படி நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். அப்ப காசு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கான எந்த சலுகை கொடுத்தாலும் அப்ப நம்மளுக்கு அவங்க ஃபேவரா பண்றாங்கன்னா இது கண்டினியூஸா வருமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா மாறிடும்ல. அப்ப நாங்க எதை வச்சு பேஸ் பண்ணி எங்களால ஓட்டு போட முடியும்? இலவச திட்டங்கள் வேணாம்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன? இலவச திட்டங்கள் வேணும், ஆனா அதையே அவங்க ஒரு பாரமா சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன் நான். பாரமாலாம் சொல்லல, அது மக்களுக்காக தான் செயல்படுத்துறாங்க. இப்ப ஒரு கட்சியுமே நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. டிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், எல்லாமே மகளிருக்கு கொடுப்போம், இலவச பேருந்து கொடுப்போம், நிறைய திட்டங்களை சொல்றாங்க. அதை நான் கேட்கிறேன், அதை வரவேற்கீங்களா இல்ல வேணாமா? இல்ல, அதை நான் வரவேற்கிறேன்.